பரத் சில வினாடிகள் தடுமாறினால் மட்டுமே கதிரால் தப்பித்து ஓட முடியும். அதனால் வேறு வழியின்றி பரத் மேல் பாய்ந்தான் கதிர். தன் சக்தி அனைத்தையும் திரட்டி பரத்தின் மார்பில் ஒரு குத்துவிட்டான். எந்த ஒரு சராசரி மனிதனின் மூச்சையும் நிறுத்திவிடும் அளவுக்கு வல்லமை வாய்ந்த அடி அது. ஆனால் அவனது அந்த அடியை அலட்சியமாக வாங்கி கொண்டு கதிரின் கழுத்தை பிடித்து தரையில் அழுத்தினான் பரத். கதிர் வலியால் துடிக்க ஆரம்பித்தான். கதிரின் முகத்தை பார்த்தவுடன் அவன் சில வாரங்களுக்கு முன் ஃபேக்டரியில் தன் தந்தையை சந்தித்தது பரத்தின் நினைவிற்கு வந்தது. ஓ, புது வெண்டார்னு பொய் சொல்லிட்டு வந்த பிரஜாபதி ஆளா நீ என்றபடி அவன் கழுத்தை மேலும் இறுக்கினான். கதிருக்கு கண்கள் இருட்டத் தொடங்கியது. மூச்சுக்காற்றுக்காக அவன் நுரையீரல் அல்லாடியது. யோ, யாரியா நீ, அவனை விடு என்றபடி பரத்தை பிடித்து இழுத்தார்கள் அந்த ஏரியின் அருகில் நடைப்பயிற்சி செய்து கொண்டிருந்த சில இளைஞர்கள். பரத் கதிரை ஒரு சோளத்தட்டையை போல சில அடி தூரம் தூக்கி எறிந்துவிட்டு அவர்களிடம் பேசத் தொடங்கினான். ப்ரோ, இவன் என்னோட பர்ஸை அடிச்சிட்டான், அதான் விரட்டி பிடிச்சேன் என்று சமாளித்தான். அதே நேரத்தில் சுதாரித்து எழுந்த கதிர் அங்கு பைக்கில் அமர்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த ஒருவனை கீழே தள்ளிவிட்டு அதே பைக்கில் அமர்ந்து அங்கிருந்து தப்பிக்க பைக்கை விரட்டினான். பரத்தும் விடாமல் அவனை விரட்டினான். சில நிமிடங்களில் தொண்டாமுத்தூர் ரோட்டில் இருந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவில் வாசலில் பைக்கை போட்டுவிட்டு கோவிலிற்குள் புகுந்து கருவறைக்கு அருகில் சென்று நின்று கொண்டான் கதிர். சில நிமிடங்கள் தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்ட கதிர் கோவில் வாசலை பார்த்து அதிர்ந்தான். அங்கு பரத் இவனை முறைத்து பார்த்து கொண்டே நின்று கொண்டிருந்தான். இப்போது பரத் முகத்தில் கோபம் கலந்த ஆச்சரியம் தெரிந்தது. அதில் இவனுக்கு எப்படி தான் கோவில் கருவறைக்கு அருகில் செல்ல முடியாது என்று தெரியும் என்ற கேள்வி இருந்தது. இறைக்காக காத்திருக்கும் சிங்கத்தை போல கோவில் வாசல் சுவற்றின் மேல் சாய்ந்து கொண்டு நின்றிருந்தான் பரத். அவன் கண்கள் கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக கதிரை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தது. கதிருக்கு தான் ஒரு கட்டுமஸ்தானவன், 4-5 பேர் வந்தாலும் சமாளிக்கும் ஆற்றல் உடையவன் என்ற திமிர் சில காலமாக இருந்து வந்தது. அவை அனைத்தும் இன்று தவிடுபொடியாகிவிட்டது. இன்னும் 10 நிமிஷத்துல நடைய சாத்தணும், சீக்கிரம் எல்லாரும் சேவிச்சிட்டு கிளம்புங்க என்றார் கோவில் குருக்கள். கதிருக்கு அவனுடைய 2 தொடைகளும் தானாக நடுங்க ஆரம்பித்தது. பேசாமல் பரத்திடம் போய் தான் யார் என்பதை சொல்லிவிடலாமா? தான் பேசும் வரை அவன் பொறுமையாக இருப்பானா? உண்மையை சொன்னால் பரத்திடம் இருந்து வேண்டுமானாலும் தப்பிக்கலாம். ஆனால் மைத்ரேயே பயப்படும் அந்த மாஃபியா தன்னை கட்டாயம் கொன்றுவிடுமே என்று குழம்பி தவித்தான். கதிர் போனை எடுத்து மைத்ரேயிக்கு டயல் செய்தான். தொடர்பு கிடைத்தவுடன், மேம் காப்பாத்துங்க மேம், என்னோட சாவு என் கண்ணுக்கு முன்னாடியே நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. எங்கள் அம்மாவுக்கும் என் தங்கச்சிக்கும் என்னை விட்டா யாரும் இல்லை மேம் என்றான். அவனுக்கே தெரியாமல் அழுதபடி மைத்ரேயிடம் கெஞ்சி கொண்டிருந்தான். ஓகே ரிலாக்ஸ், நான் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் மேம். அரை மணி நேரமாக ஒரு செகண்ட் கூட கண்ணிமைக்காமல் என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கான் பரத். இன்னும் கொஞ்ச நேரத்தில் கோவில் நடைய சாத்திடுவாங்க, ப்ளீஸ் மேம். மைத்ரேயி கண்களை மூடி சில வினாடிகள் யோசித்தாள். ஃபோனை எடுத்து யாருக்கோ டயல் செய்தாள். அடுத்த 2 நிமிடங்களில் சுபாவின் செல்போனிற்கு ஒரு அழைப்பு வந்தது. மேடம், நான் உங்கள் ஃபேக்ட்ரி ஃபோர்மேன் பேசுகிறேன். ஐயாக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, கொஞ்சம் சீக்கிரம் ஹலோ என்றபடி தொடர்பு துண்டிக்கப்பட்டது. சுபாவிற்கு கண்களில் நீர் திரண்டது. பயத்துடன் ஸ்ரீதரனின் ஃபோனிற்கு டயல் செய்தாள். சுவிட்ச் ஆஃப் என்று வந்தது. ஆஃபீஸ் லேண்ட்லைன் நம்பர், பிரணவின் செல்போன் நம்பர் என்று அனைத்திற்கும் டயல் செய்தாள். அனைத்துமே தொடர்பு எல்லைக்கு வெளியில் உள்ளது என்ற மெசேஜ் வந்தது. உடனே பரத்திற்கு ஃபோன் செய்தாள். தொடர்பு கிடைத்தவுடன் மறுமுனையில் சொல்லுங்கம்மா என்றான் பரத். டே பரத், அப்பாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சா, யாருமே ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறாங்க, பயமா இருக்கு என்று அழத் தொடங்கினாள். அழாதீங்கம்மா, அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காது, நான் உடனே போய் பார்க்குறேன் என்றபடி கதிர் தப்பித்து வந்த பைக்கில் ஏறி அங்கிருந்து கிளம்பினான் பரத். அவன் அங்கிருந்து கிளம்பிய சில வினாடிகளில் கோவில் வாசலில் ஒரு கார் வந்து நின்றது. கதிர் வேகமாக ஓடிச் சென்று அதில் ஏறிக்கொண்டான். அடுத்த அரை மணி நேரத்தில் சுந்தரம் ஹாஸ்பிட்டல் போர்ட் ரூமில் மைத்ரேயி முன்பு நின்று கொண்டிருந்தான் கதிர். மேம், பரத் ரொம்ப டேஞ்சரஸ். சொக்காம்புதூர் சுடுகாட்டில் இருந்து பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவில் வரைக்கும் கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் என்ன அவன் துரத்திக்கிட்டே வந்தான். அப்போ அவனுக்கு கொஞ்சம் கூட மூச்சிறைக்கவே இல்லை. அப்புறம் கோவில் வாசலில் நின்றுக்கிட்டு என்னையே அரை மணி நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்போ ஒரு செகண்ட் கூட அவன் கண்ணிமையை மூடவே இல்லை என்றான். இதை கேட்ட காயத்ரிக்கு பரத்தை காஃபி ஷாப்பில் சந்தித்த நிகழ்வு ஞாபகம் வந்தது. ஒன் ஸ்மால் மிஸ்டேக் அண்ட் யூ ஆல்மோஸ்ட் எக்ஸ்போஸ்ட் அஸ். சரி, அவன் உன்னை தேடிக்கிட்டு வர்றதுக்கு முன்னாடி
உடனே உங்கள் அம்மாவையும் தங்கச்சியும் கூட்டிக்கிட்டு உங்கள் டெல்லி ஆஃபீஸுக்கு ஃப்ளைட்டில் போயிடு. அங்கே நீங்கள் தங்குறதுக்கு வீடு எல்லாம் ரெடியாக இருக்கும் என்றபடி ஒரு சிறிய பேக்கை அவனிடம் கொடுத்தாள். என்ன என்பது போல பார்த்தவனிடம், இதில் ஃப்ளைட் டிக்கெட்ஸ், 3 லட்சம் பணம் எல்லாம் இருக்குது. முக்கியமான விஷயங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு உடனே கிளம்புங்க. உங்களுக்கு இன்னும் 3 மணி நேரத்தில் ஃப்ளைட் என்றாள். சரி என்பதை போல தலையாட்டி கொண்டே சென்றவனை பார்த்து, கதிர், உங்கள் அம்மாவையும் தங்கச்சியையும் எங்கே போகிறோம்னு சொல்லாமல் கூட்டிக்கிட்டு போ. கொஞ்ச நாளைக்கு யார்கிட்டையும் எந்த கம்யூனிகேஷனும் வச்சுக்காதீங்க. உன் தங்கச்சி இந்த வருஷம் காலேஜுக்கே போகலைன்னாலும் பாஸ் ஆகிடுவா. அதனால் தேவையில்லாமல் பதட்டப்படாதீங்க என்றாள். பிறகு கதிரை காரில் அழைத்து வந்தவர்களை பார்த்து, அவனும் அவன் ஃபேமிலியும் ஃப்ளைட் ஏறுற வரைக்கும் அசிஸ்ட் பண்ணுங்க என்றாள். அவர்களும் சரி என்பதை போல தலையை ஆட்டிவிட்டு கதிரின் பின்னே சென்றனர். இதையெல்லாம் கேட்டு வெலவெலத்து போய் நின்று கொண்டிருந்த விஜிதாவை பார்த்து, விஜி, டு யூ ஸ்டில் வாண்ட் பரத் என்று கேட்டுவிட்டு சிரித்தாள் மைத்ரேயி. விஜிதா ஒன்றும் சொல்லாமல் சிலை போல நின்று கொண்டிருந்தாள். பிறகு மைத்ரேயி சுரேஷை பார்த்து, அந்த மண்டையோட்டு டிஎன்ஏ விஷயம் என்னாச்சு என்றாள். இப்போதான் மெசேஜ் வந்தது. அந்த ஸ்கல்லோட டிஎன்ஏ அந்த பிரணவோட டிஎன்ஏ கூட எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது என்றான். ஸோ மிஸ்டர் முகுந்தராமன் இஸ் நோ மோர் என்றாள் மைத்ரேயி. சுபா ஃபவுண்டரிஸ் அண்ட் பிரைவேட் லிமிடெட் வளாகத்திற்குள் நுழைந்தான் பரத். அங்கு அனைத்துமே இயல்பாக இருப்பதைப் போல இருந்தது. 2வது ஷிஃப்டில் பணிபுரிந்து கொண்டிருந்தவர்கள் சாதாரணமாக அவரவர் வேலையை பார்த்து கொண்டிருந்தனர். பரத் நேராக சென்று ஸ்ரீதரனை சந்தித்தான். என்னப்பா ஒரு மாதிரி இருக்க என்றவரிடம், உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு அம்மாவுக்கு ஃபோன் வந்திருக்கு என்றான். இதை கேட்ட ஸ்ரீதரன் அதிர்ச்சியாக, உடனே எனக்கு கால் பண்ண வேண்டியது தானே என்றார். அப்போது பிரணவ், கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக நம்ம ஆஃபீஸ் லேண்ட்லைன் எதுவும் ஒர்க் ஆகலை, என்னோட செல்ஃபோனில் கூட சிக்னலே இல்லை என்றான். அப்பா பிரணவ், வாங்க நம்ம ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்துடலாம் என்றான் பரத். ஹாஸ்பிட்டலில் ஸ்ரீதரனை பார்த்த சுபா அவரை கட்டிப்பிடித்து கொண்டு தேம்பி தேம்பி சிறு குழந்தையைப் போல அழ ஆரம்பித்தாள். ஒரு கையால் பிரணவை பிடித்து கொண்டு பரத் தோளின் மீது சாய்ந்து கொண்டு அழுதாள். பரத் சுபாவின் தலையை தடவிக்கொண்டே, சுபா குட்டி, ஒன்றும் இல்லை, தைரியமா இருங்க என்றான். அருகில் நின்று கொண்டிருந்த ரமாவின் முகத்தில் கவலையும் பயமும் சமபங்காக தெரிந்தது. ரொம்ப பயந்துட்டேன் பரத் என்ற சுபாவை பார்த்து, ஒன்றும் இல்லைம்மா, யாரோ பயமுறுத்துறதுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த மாதிரி பிராங்க் கால் போயிருக்கு என்றான் பரத். இதை கேட்ட சுபா, இந்த மாதிரி பண்ணுறதுல அவங்களுக்கு என்ன அப்படி ஒரு சந்தோஷம் என்றால் கோபமாக. அதை கேட்ட பிரணவ் சிரித்து கொண்டே, இப்போ நீங்கள் வருத்தப்படுறீங்க தானே, அதே மாதிரி பரத் சார் எவ்வளவு பதட்டத்தோடு ஓடி வந்திருப்பாரு. இப்படி அடுத்தவங்களை அலைய வைக்கிறதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் என்றான். இதை கேட்ட சுபாவின் குழந்தை போன்ற முகம் கோபத்தில் சிவந்து விட்டது. என் கண்ணுக்குட்டியை ஓட விட்டவங்க காலு 2 முறிஞ்சு போயிடணும். அந்த பண்ணாரி அம்மா இவங்களை கேட்காம விடமாட்டா என்றால் கோபமாக. இந்த ஒளியும் நிகழ்ச்சியை திரையில் பார்த்து கொண்டிருந்த மோகன் மெதுவாக எழுந்து நின்று தன் கால்களை 2 கைகளால் தடவி விட்டு கொண்டார். சுபாவின் வார்த்தைகளை கேட்ட மைத்ரேயிக்கு ஏனோ நார்வேவில் இருக்கும் தன் மகளிடம் பேச வேண்டும் போல இருந்தது. போனை எடுத்து டயல் செய்தாள். இதை பார்த்த விஜிதாவும் காயத்ரியும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டனர். காலை 11 மணிக்கு போர்டு மெம்பர்ஸ் அறைக்குள் நுழைந்தார் பேராசிரியர் முகிலன். 5 அடி உயரம், அளவான உடல்வாகு, மாநிறம், தலை முழுவதும் நரைத்திருந்தது. கூர்மையான கண்கள் மற்றும் முகத்தில் லேசான தாடி இருந்தது. சாதாரணமாக காட்டன் பேண்ட்டும் நீல நிற சட்டையும் அணிந்திருந்தார். அவரை பார்த்ததும் மரியாதையாக எழுந்து நின்றார் மோகன். எப்படி இருக்க மோகன்? சுந்தரம் உடம்புக்கு முடியாமல் இருந்தப்ப பார்த்தது. ஒரு 5 வருஷம் இருக்குமா? 6 வருஷம் ஆச்சுங்கய்யா என்றார் மோகன். மோகன் அவ்வளவு மரியாதையாக அவரிடம் பேசுவதை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தாள் விஜிதா. ஐயா, மைத்ரேயிக்கு ஒரு ஹெல்ப் வேணும், அதுவும் நம்பிக்கையான ஆளாக இருக்கணும், அதான் உங்ககிட்ட பேசினேன். உங்கள் வீட்டில் துக்கம் நடந்த இந்த நேரத்தில் உங்களை நான் தொந்தரவு பண்ணியிருக்க கூடாது தான், மன்னிக்கணும். என் நண்பனோட பிள்ளைங்க நீங்கள், உங்களுக்கு இது கூட செய்ய மாட்டேனா? அதுவும் இல்லாமல் எனக்கும் என் அம்மா இறந்த நிகழ்வுல இருந்து கொஞ்சம் வெளியே வந்தால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. சரி சொல்லு, இது கண்டிப்பாக பண விஷயமா இருக்காதுன்னு நினைக்கிறேன் என்றார் கிண்டலாக. இது பண விஷயம் இல்லை, இருங்கய்யா, மைத்ரேயி சர்வர் ரூம் வரைக்கும் போயிருக்கா, உடனே கூட்டிக்கிட்டு வந்துடுறேன் என்று வெளியேறினார் மோகன். அமைதியாக அமர்ந்து கொண்டு சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டிருந்தவரிடம் வலியச் சென்று பேச்சை ஆரம்பித்தாள் விஜிதா. வணக்கம் சார்.
குட் மார்னிங் டியர் என்றார் அவர். போச்சு, இந்த விஜி லூசு பல்பு வாங்க போகுது என்று மனதிற்குள் நினைத்து கொண்டாள் காயத்ரி. சார், காஃபி சாப்பிட்றீங்களா என்றாள் விஜிதா. தேங்க்ஸ்மா, வேண்டாம், இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் டிஃபன் சாப்பிட்டுட்டு வந்தேன். உங்கள் பேர் என்ன சார்? ஏன் கேட்குறேன்னா, மோகன் சாரே உங்களை பார்த்து பம்முறாரே, அதனால தான். ஆரம்பிச்சிட்டா என்று நினைத்து கொண்டாள் காயத்ரி. விஜிதாவின் குழந்தைத்தனம் பேராசிரியர் முகிலனை கவர்ந்தது. என் பேர் முகிலன்மா, நான் பாரதியார் யூனிவர்சிட்டியில் தமிழ் விரிவுரையாளராக இருந்து ரிட்டையர்ட் ஆகி 15 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. டாக்டர் சுந்தரம் என்னோட பால்ய சிநேகிதர். மோகனையும் மைத்ரியையும் எனக்கு அவங்க குழந்தை பருவத்திலிருந்தே தெரியும் என்றார். மேலும், நீ இங்கே ஒர்க் பண்ணுறியாம்மா? ஆமாம் சார், நான் இங்கே கார்டியாலஜிஸ்டாக இருக்கேன். சார், எனக்கு ஒரு சந்தேகம். கேளும்மா, நாம் குடிக்கிற காஃபியை தூய தமிழில் குழம்பின்னு சொல்லுவாங்களா என்று கேட்ட விஜிதாவை குறும்பாக முறைத்தார். காயத்ரி விஜிதாவை பார்த்து தன் தலையில் அடித்து கொண்டாள். ஏம்மா, இப்படியெல்லாம் என்கிட்ட கேட்க சொல்லி அந்த மைத்ரியை சொன்னாளா என்று கேட்ட முகிலனை பார்த்து, ஐயையோ, அப்படியெல்லாம் இல்லை சார், உங்களை பார்த்த உடனே என்னோட 10ஆம் கிளாஸ் தமிழ் வாத்தியார் சொன்னது ஞாபகம் வந்துடுச்சு, அதான் கேட்டேன் என்றாள் விஜிதா. வேற என்ன சொன்னார் உங்கள் தமிழ் வாத்தியார் என்றார் அவர் கிண்டலாக. அதாவது, தமிழ் மொழியில் பெரும்பாலும் எல்லாமே காரண பெயர்களாகவே இருக்கும்னு சொன்னார். இதை கேட்ட முகிலன் சிரித்து கொண்டே, உண்மைதாம்மா, இந்த உலகத்தில் இருக்கிற பழம்பெரும் மொழிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ள எந்த ஒரு மொழிக்கும் செம்மொழிக்குரிய 11 தகுதிகளும் முழுமையாக இல்லை. ஆனால் நம்ம தமிழ் மொழிக்கு மட்டும்தான் செம்மொழிக்கான 11 தகுதிகளும் முழுமையாக இருக்கு என்றார். அதே நேரம் சர்வர் ரூமில் மைத்ரியை மோகனிடம், ஏன்னா முகிலன் அங்கிள் தமிழ் லெக்சரர்னு எனக்கு மட்டும் தெரியாதா? அவர் நம்ம அப்பாவோட உயிர் சிநேகிதர். ஏன் எதுக்குன்னு விளக்கம் கொடுக்காம நமக்கு அவர் ஹெல்ப் பண்ண மாட்டார். அதனால தான் நான் அவரை கன்சிடர் பண்ணலை என்றாள். சாரிம்மா, எனக்கு தேவையில்லாமல் யார் யாரையோ உன்கிட்ட அழைச்சிட்டு வர்றதுக்கு பயமாக இருந்தது. அதனால தான் இவரை கூப்பிட்டேன். சரி வா, அவர் காத்துக்கிட்டு இருக்காரு. சரிண்ணா, நீ கிளம்பு, நான் பின்னாடியே வரேன் என்றவள் அருகில் இருந்த சுரேஷை பார்த்து, கதிர் இங்கே வந்துட்டு போன எந்த வீடியோ ரெக்கார்ட்ஸும் இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் டிலீட் பண்ணிடு. அப்படியே இதுவரைக்கும் நாம் கலெக்ட் பண்ண எவிடன்சஸ், டேட்டா எல்லாத்தையும் ஆன்சைட் சர்வரில் அப்லோட் பண்ணிடு. இங்கே எந்த பேக்கப்பும் வச்சிக்காத என்றாள். அதே நேரம் போர்டு ரூமில் விஜிதா பேராசிரியர் முகிலனிடம், அப்போ தமிழ் மொழிக்கு பொருளாதாரத்தோட ஒரு இணைப்பு ஏற்படுத்திட்டா இங்கிலீஷ் மாதிரி ஃபேமஸ் ஆகிடுமா என்று கேட்டுக்கொண்டிருந்தாள். தமிழ் எப்பொழுதுமே ஃபேமஸ் தாம்மா. ஒரு சில நாட்டில் இருக்கிற மாதிரி இந்த சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங் எல்லாமே நம்ம தமிழ் மொழியில் இருந்தால் உலகளவுலையும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சிறப்புமிக்க மொழியாக மாறிடும். ஹாய் அங்கிள், என்ன விஜி உங்ககிட்ட பாடம் கற்றுக்கிட்டு இருக்கா போல இருக்கு என்றபடி போர்டு ரூமிற்குள் நுழைந்த மைத்ரியை அங்கு ஒரு மூலையில் டேபிளின் மேல் தலை வைத்து உறங்கிக் கொண்டிருந்த காயத்ரியை பார்த்து வாய்விட்டு சிரித்தாள். கிளாஸ் ரொம்ப நேரமாக நடந்துகிட்டு இருக்கும் போல என்றாள். வாடா பஞ்சு மிட்டாய், எப்படி இருக்க என்றார் முகிலன். மைத்ரியை எல்கேஜி படிக்கும் பொழுது பேபி பிங்க் நிற கவுன் அணிந்து கொண்டு பள்ளி ஆண்டு விழாவில் நடனமாடியதிலிருந்து அவர் மைத்ரியை பஞ்சு மிட்டாய் என்று அழைப்பது வழக்கம். சாரி அங்கிள், பாட்டி இறந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன் என்று அவர் தோலை ஆதரவாக பிடித்தபடி அருகில் அமர்ந்தாள். அவள் கைகளை பிடித்து கொண்டு, 91 வயசு, முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ண என்றார். அவர் கண்கள் லேசாக கலங்கியது. அப்போது காயத்ரி உறங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து அவளை எழுப்புவதற்கு போனாள் விஜிதா. விஜி, லெட்டர் ஸ்லீப், டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் என்றாள் மைத்ரியை. மைத்ரியை கூறியதை கேட்டு சிரித்து கொண்டே, சுந்தரத்தோட முகஜாட மோகனுக்கு வந்துடுச்சு, அவனோட குணம் உனக்கு வந்துடுச்சு என்றார். சரிம்மா, உனக்கு என்னோட உதவி தேவைப்படுதுன்னு மோகன் சொன்னான். ஏதாவது தமிழ் சித்த மருத்துவத்தை பற்றி ரிசர்ச் பண்ண போறியா? சும்மா ஒரு யூகத்தில் தான் கேட்குறேன். இல்லை அங்கிள் என்று தயங்கியபடியே எழுந்த மைத்ரியை அங்கிருந்த கப்போர்டிற்குள் இருந்த கர்ம பதிவுகள் புத்தகத்தை எடுத்து அவரிடம் கொடுத்தாள். அதை வாங்கிய முகிலனின் விழிகள் ஆச்சரியத்தில் விரிந்தன. இது சுந்தரத்துக்கு நான் கொடுத்த புத்தகமாச்சே என்றார். இதை கேட்டு மோகனும் மைத்ரியையும் முகிலனை ஆச்சரியமாக பார்த்தனர். ரமாவை டிஸ்சார்ஜ் செய்தவுடன் டாடாபாத் ஸ்ரீ இல்லத்திற்கு அழைத்து வந்து விட்டார்கள். அனைவரும் ஹாலிற்குள் இருந்த சோஃபாவில் அமர்ந்திருந்தார்கள். அண்ணம்மா அனைவருக்கும் காஃபி கொண்டு வந்து கொடுத்தாள். பரத்தும் பிரணவும் வீட்டிற்கு வெளியில் நின்று பேசிக் கொண்டிருந்தனர். பரத் சார், எங்களால் உங்களுக்கு நிறைய சிரமம் என்றவனை பார்த்து, உண்மையை சொல்லணும்னா இப்போதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு. கொஞ்ச நாள் போகட்டும், அந்த பிரஜாபதி எப்படியும் மாட்டுவான்.
இப்போ போலீஸ் கூட அவன் மேலே இருக்கிற பழைய கேஸ் எல்லாம் தூசு தட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் என்றான். அப்போது பிரணவின் வலது கை மடிப்பில் வெனி பஞ்சர் செய்தது போன்ற சிறிய மார்க்கை பார்த்து, என்ன இது, ஏதோ ட்ரிப்ஸ் போட்ட மாதிரி இருக்கு என்றான் பரத். இதுவா, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அம்மாவுக்கு ரத்தம் ஏற்றுனதுக்கு பதிலாக என்ன உங்கள் ஹாஸ்பிட்டலில் பிளட் டொனேட் பண்ண சொன்னாங்க என்றான். யார் உங்ககிட்ட அப்படி சொன்னது? உங்கள் கூட அடிக்கடி வருவாங்களே விஜிதா, அவங்க தான் சொன்னாங்க. அதனால் நானும் கொடுத்துட்டேன் என்றான் பிரணவ். இதை கேட்ட பரத்தின் முகத்தில் குழப்ப ரேகைகள் படர்ந்தன. அதே நேரத்தில் வீட்டிற்குள் இருந்த அண்ணம்மா வரவேற்பறை சுவற்றில் இருந்த பெரிய கண்ணாடி ஜன்னல் வழியாக வெளியே நின்று கொண்டிருந்த பரத்தையும் பிரணவையும் காட்டி, அப்படியே அண்ணன் தம்பி மாதிரியே இருக்காங்கம்மா, சாயந்தரம் 2 பேருக்கும் சுத்தி போடணும் என்றாள். சுபா அண்ணம்மாவை பார்த்து, ஆனா பிரணவ் பரத்தை விட ரொம்ப நல்லவனா இருக்கான், அன்னைக்கு என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணதிலிருந்து அவன் ஸ்மோக் பண்றதே இல்லை என்றாள். சரிம்மா, நீ திரும்ப ஆரம்பிக்காத என்றார் ஸ்ரீதரன். ரமா அமைதியாக புன்னகைத்தபடி அமர்ந்திருந்தாள். வாழ்க்கையின் போக்கு சமீப காலமாக மிகவும் விசித்திரமாக தோன்றியது அவளுக்கு. அவளும் பிரணவும் இது நாள் வரை வாழ்ந்த சாதாரண குடும்ப வாழ்க்கையில் பற்றாக்குறை இருந்தாலும் கூடவே அமைதி இருந்தது. பரத் அவர்கள் வாழ்வில் நுழைந்ததிலிருந்து வசதியும் சமூகத்தில் மரியாதையும் பெருகியிருந்தது. ஆனால் கூடவே குழப்பங்களும் அச்சுறுத்தலும் அதிகமாகியிருந்தன. அதே நேரம் சுந்தரம் ஹாஸ்பிட்டலில், காயு கேன்டீனுக்கு வர்றியா என்ற விஜிதா காயத்ரியை அழைத்து கொண்டிருந்த போது அவளுடைய செல்போன் ஒலித்தது. அதை எடுத்து பார்த்தவள், ஹை பரத் என்றாள். அப்போது அருகில் வந்த காயத்ரியை வெறுப்பேற்றுவதற்கு, பரத் கூப்பிடுறாருப்பா, இரு ஸ்பீக்கரில் போடுறேன் என்று கூறி அழைப்பை ஏற்று ஸ்பீக்கரை ஆன் செய்தாள். மறுமுனையில் பரத், விஜி எதுக்காக பிரணவ் கிட்ட பிளட் கலெக்ட் பண்ணீங்க? எனக்கு தெரிஞ்சு நம்ம ஹாஸ்பிட்டலில் எந்த பிளட் டொனேஷன் கேம்பும் சமீபத்தில் நடக்கலையே என்றான். அவன் பேசிய விதத்தில் இருந்து அவன் கோபமாக இருப்பது தெரிந்தது. விஜிதாவிற்கு கால்கள் நடுங்க ஆரம்பித்தன. பரத் மேலும், யார் சொல்லி இப்படி செஞ்சீங்க என்றான். விஜிதா பயத்தில், அது மைத்ரே என்று சொல்ல தொடங்கும் போது காயத்ரி அவளிடமிருந்து போனை பிடுங்கி அழைப்பை துண்டித்தாள். விஜிதா பயத்துடன் காயத்ரியை பார்த்து, காயு இப்ப என்னப்பா பண்றது என்றாள். ஆஹா, இப்ப தூய தமிழ்ல பிளட்டுக்கு என்ன பேருன்னு கரெக்டா சொல்லு பாப்போம் என்றாள் காயத்ரி.